சந்தோஷம். அங்க பாருங்க, இதுதான் சொன்னேன் சர்ப்ரைஸ் அப்படின்னு. பாத்தீங்களா, இது எல்லாமே சீட்ஸ் இது எல்லாமே போட்டுட்டு இங்கே உட்காந்துட்டு நாங்கள் ஜாலியாக அப்படியே பார்ப்போம். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நம்ம தியேட்டரில் எப்படி சீட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குதோ அதே மாதிரி பண்ணியிருக்காரு, ஸ்பெஷலி ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே தூங்குறதுக்காக. ஆனாலும் கூட எங்கள் பசங்க வந்து அதில் தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாக சொல்ல நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் மேம், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வீட்டில் அந்த ஹோம் தியேட்டர்ஸ் தேவ் காட் ரூம்ஸ் லைக், பட் நிஜமாவே இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நானும் பிளே ரூம் சொல்றாங்க போல அப்படின்ற அளவுக்கு நினைச்சேன். பிகாஸ் கிராண்ட் டாட்டர்லாம் இருக்கும், நான் அப்படி கற்பனை பண்ணேன். ஓ மை காட், திஸ் ஃபர்ஸ்ட் டைம் மேம். நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், வேண்டாம் நீங்க கட்டாதீங்க, சோ மச் மணி எல்லாம் வெளியில போகணும், அப்புறம் வந்து வெளியிலே போக முடியாது. நம்ம என்ன தியேட்டர் வீட்ல இருக்கு, ஸ்விம்மிங் பூல் வீட்ல இருக்குது, ஜிம்மு வீட்ல வச்சுட்டு எல்லாமே வீட்ல இருந்து நம்மளே பார்த்துட்டே இருக்கும். நம்ம வெளியில வந்து யாரும் பாக்குறதே கிடையாது. எனக்கு வந்து அவ்வளவா பிடிக்காது. நீங்க என்ன இல்ல நல்லா இருக்கும், நீங்க ஒரு வாட்டி எல்லா இந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ரொம்ப கம்மி தான் யூஸ் பண்ணிருக்கோம். என்னன்னா ஆஃப்டர் 2 daughters மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் எங்க சன்னின்ல அவங்க எல்லாம் வந்தா நைட்ல உட்காந்து அவங்களும் பார்ப்பாங்க, பிளஸ் எங்களையும் புல் பண்ணுவாங்க, நீங்க போறதே இல்ல, நீங்க வந்து பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்பப்போ நான் வந்து பார்த்துட்டே இருப்பேன். கிச்சன் பாக்குறீங்களா? என்னது பிடிச்ச ஏரியா மேம். ஆக்சுவலா சாப்பிடுறதுக்காக புரியும், சாப்பிடுறதுக்காக கிச்சன்ல வர தேவையில்லை, டைனிங் ரூம் போறோம். பட் எனிஹோ கம் பாருங்க, இதுதான் கிச்சன். என்ன மேம் இது 2 BHK பெட்ரூம் ரேஞ்சில இருக்கு, ஒரு ஒரு விஷயமும் இப்படி இருக்குன்னு பார்த்தா இப்படி இல்ல இருக்கு. வாவ். இல்ல அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னா நான் தான் குக் பண்ணுவேன் இல்லையா. சோ அதுக்காக ஐ டோல்ட் யூ, இது வந்து இட்லில இருந்து எல்லாமே நானே இண்டக்ஷன் தான் ப்ளஸ் இதெல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கேன். இங்க வந்து சூடா தோசை போட்டுட்டு அப்படியே சர்வ் பண்றதுக்காக இங்க ஒரு டேபிள், அது வந்து ஃபார்மல். அப்புறம் இங்க ஒன்று விஷயம் பாருங்க, இங்க ஒரு டோர் வச்சிருக்கோம் நாங்க, விண்டோ. ஏன்னா இங்க இருந்து அப்படியே சூடா போறதுக்கு. அதாவது ஃப்ரிட்ஜ் எல்லாம் வந்து எல்லார் வீட்லயும் வந்து 2 டோர் இந்த மாதிரி டோர். இது வந்து ஐ திங்க் உள்ள ட்ரெஸ் எல்லாம் கூட அடுக்கலாமா. வார்ட்ரோப் ரேஞ்சில ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு. அப்படியே கேமரா தம்பிங்களா அங்க ஃபோக்கஸ் பண்ணுங்கப்பா. இது என்ன மேம், இதுக்கு பின்னாடி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும் போல இருக்கு. இல்ல மேம் அதுக்கு முன்னாடி ஐ திங்க் இது என்ன, இதெல்லாம் வந்து டைம் டேபிள். என்னது வந்து பிகாஸ் என் டாட்டர் பர்த்டே பைபின்னா யாஷ்வி அவங்க பர்த்டே. ஓகே, மறந்துடுவோம் இல்லையா நம்ம என்ன இருந்தாலும் கூட. இப்போ வந்து 3rd and 4th அவங்க பெங்களூர் போயிருக்காங்க. ஓகே, என்னென்ன சாமான் வாங்கணுமோ நம்ம டுமாரோ டு பை சோபிகா ட்ரெஸ்ஸஸ், அவங்க அங்க போறாங்க, லைசன்ஸ், நோ லஞ்ச் அப்படின்னு அவங்க எழுதணும். டுடே நோ லஞ்ச் அப்படின்னா லஞ்ச் வீட்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். எஸ் மேம். இப்போலாம் மேம் அந்த டோர் ஓபன் பண்ணி கையால அந்த டோர் ஓபன் பண்ணுங்க, எல்லாம் கை தட்டுங்கப்பா. என்ன இது ஓபன் பண்றதுக்கு. வாவ் சூப்பர். இதெல்லாம் உங்க மெயின்டெனன்ஸ் தான மேம்? இது வந்து எங்க டாட்டர் தான் டிசைன் பண்ணிச்சு, இதுல இருந்தா நல்லா இருக்கும், பிளஸ் அந்த ஃப்ளவரோட அது மேட்ச் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிருக்காங்க. இது என்ன மேம்? ஓகே, இது கிராக்கரிக்காக எல்லாமே டிசைன். அதாவது இங்க பாருங்களேன், என்னன்னு சொல்றதுங்க ஒண்ணும் புரியல எனக்கு. என்ன எதை பத்தி பேசுறது, எதை சொன்னேன் இல்லையா, ஐ நோ just only can open like this. அங்கதான் கிடைக்கும். கரெக்ட். that time only everything வந்து ரொம்ப அவங்க இல்ல லைஃப் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா பண்ணுவாங்க. நீங்க ரொம்ப அழகா இங்க கொண்டு வந்திருக்கீங்க மேம். சூப்பர் மேம். எப்படி 2 நாள் ஆகும் போல இருக்கு வீடு சுத்தி பாக்குறதுக்கு? அவ்வளவு ஒண்ணும் கிடையாது. ஓகே, கிடையாதான். கேமரா தம்பிங்களா எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி அப்புறமா காட்டிடுங்க. இங்க என்னமோ ஒரு போட்டோஸ் அதெல்லாம் இருக்கு. போட்டோஸ் ஜெனரலா வந்து இது வந்து ஆபீஸ் ஓபனிங் ஆனது. சோ சுஹாசினி தான் இந்த ஆபீஸ் வந்து ஓபன் பண்ணாங்க. கிரி ரோட் ஹவுஸ் சொன்னேன்ல முன்னாடி நாங்க இருக்கிறது ஓல்ட் ஹவுஸ். என்ன மேம் மேல ஒரு ஷெல்ஃப்ல ஏதோ இருக்கு, என்னது அதெல்லாம்? அது எல்லாமே வந்து எங்க டாட்டர்ஸ் வந்து ஷீல்ட்ஸ், அது எல்லாமே எல்லாம் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ். நான் பண்ண முடியாதது அவங்க பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். இல்ல ஸ்கூலுக்கு படிக்க போனாங்களா இல்ல ஃபுல் கப் மட்டும் வாங்கிட்டு வரணும் முடிவோட போயிருக்காங்க போல டாட்டர்ஸ் எல்லாரும் நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? இல்ல அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. பிகாஸ் அது நான் சொல்ல முடியாது எனக்காக வாங்கினாங்க அப்படின்னு கிடையாது. ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு காம்படிஷன், இந்த மாதிரி இந்த உங்களுக்கு எப்படி இருக்குதோ நான் வந்து நம்பர் 1 ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதே மாதிரி எங்க டாட்டர்ஸ் கூட நம்பர் 1 ஆகணும் இந்த இதுல வந்து எஜுகேஷன்ஸ்ல. அது எல்லாமே சோ எல்லாமே ஸ்போர்ட்ஸ் அண்ட் அதுல எல்லாமே அவங்க வந்து வாங்கியிருக்காங்க.